கொஞ்ச நேரம் லைவ் மிஸ் பண்ணிட்டேன். கேப்டன்சி டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. சுபிக்ஷா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன டாஸ்க்குன்னு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை மிச்சவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டாங்களா, வெறும் சுபிக்ஷாவும் விக்ரம் மட்டும்தான் பாக்கி இருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஸோ கமருதீன் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அந்த நாமினேஷன்ஸ் முடிஞ்சோடனே யாரெல்லாம் நாமினேஷன்லேயோ எல்லா வாட்டியும் வந்து அந்த இன்சூரன்ஸில் இருந்து பண்ணுவாங்க. நல்லது செய்தேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், நாமினேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி நாமினேஷனில் இல்லாத 3 பேர் சபரி, அப்புறமா சுபிக்ஷா அண்ட் வினோத் 3 பேரும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் மற்றவங்கெல்லாம் சும்மா ஃபன்னாக ஒரு டாஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க, நல்லது செய்தேன், டான்ஸ் ஆடினேன், தட்டி கேட்டேன், நாமினேஷனில் உள்ளேன் அப்படிங்கிறாங்க. வியானா வந்து சொல்கிறாங்க, நல்லது செய்தேன், என்ன தட்டி கேட்டேன், கேசரி கிண்டினேன், நாமினேஷனில் உள்ளேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து கமருதீன் சொல்கிறாரு, நல்லது செய்தேன், பாருவுடன் சேர்ந்தேன், நாமினேஷனில் உள்ளேன். இந்த காமிக் சென்ஸை தான் பிக் பாஸ் வந்து பாராட்டினார். அடுத்து வந்து அமித் வந்தாங்க. அமித் பாவம். அமித் உண்மையிலே ஒரு பண்ணுறது எல்லாமே பார்த்தா சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அமித் உடனே வந்துட்டு நல்லது செய்தேன், பாட்டு பாடினேன், நாமினேஷனில் உள்ளேன் அப்படிங்கிறாரு. ஸோ பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருவும் கமருதீனும் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருந்தாங்க. கமருதீன் பண்ணுறான், இவ பண்ணுறா, அவளுக்கு இன்னும் இதாயிரும், ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னாங்க. உடனே திவ்யா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு. பார்வதி ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணாங்க. நான் இவ்வளோ நேரம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது லைவில். இன்றைக்கி 2 பேரும் செம்ம ஹாப்பியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு கமருதீன் கடைசியில் ஒரு ஓட்டி விட்டுட்டாரு. ஆனால் நாமினேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் அரோராவை என்ன பேசுகிறாங்கிறது நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, நானும் நீயும் என்ன பேசுகிறோங்கிறத நீ அரோரா கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னோடனே அவரும் ஓகே டீல் அப்படிங்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுது தெரியல. கமருதீனுக்கு தான் புரியணும், நம்ம சொல்லி யூஸ் இல்லை. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.